திமுகவின் தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் ரேஷன் கடை துறையை தனித்துறையாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ரேஷன் பொருட்களை பேக்கிங் முறையில் விநியோகிக்க வேண்டும் எனவும் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை வரை செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரேஷன் கடை பணியாளர்கள் கருப்பு சட்டை அணிந்தும் கருப்பு பேட்ஜ் அணிந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களது கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்கவில்லை என்றால் நாளை வரும் 5 பில் மட்டுமே போடும் போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளார். அரசு அறிவித்த 236 தேர்தல் வாக்குறுதிப்படி கனித்துறை வழங்க வேண்டும் என்றும், பியூஷ் மிஷனுடன் இணைப்பதால் எங்களுக்கு பொட்டல முறையில் பொருள் வழங்க வேண்டும் என்றும், 5 வருடத்துக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டிய ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்றும், மற்றும் டிஎன்சிசிக்கு இணையான சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்றும், கழிவு கொடுக்க வேண்டும் என்றும், பர்சன்டேஜ் கணக்கில் எங்களுக்கு கழிவு வழங்க வேண்டும் என்றும் திரும்ப தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இதே நிலை தொடர்ந்தால் வரும் 3/4/2025 5 பில் போராட்டம் தொடரும் என்பது இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.